சந்தோஷமாக விளையாடச் சென்ற சிறுவனை யமனாக உயிர் பறித்த கால்வாய். ஐயா, என்ன பெத்த சாமி, 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷம் உன்னை தவம் இருந்து பெத்தேன் ஐயா, இப்படி என்ன ஏமாத்திட்டு போயிட்டியே என்று கதறி துடிக்கும் தாயின் அழுகுரல் பலரையுமே கண்கலங்க செஞ்சிருக்கு. 3 வயது சிறுவன் கால்வாயில தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருவள்ளூர் அடுத்த வெங்கத்தூர் RRK பகுதியை சேர்ந்த பெயிண்டர் செந்தில்குமார் மங்கைக்கு 12 வயது சிறுமியும் 3 வயதுடைய மித்ரன் அப்படிங்கிற மகனும் இருக்காங்க. எப்பவும் போல வழக்கமா செந்தில்குமார் வேலைக்கு போன நிலையில அவருடைய மனைவி மங்கை வீட்டுக்கு பின்புறமா துணி துவைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய மகன் மித்ரன் வீட்டுக்கு முன்புறமா வெளியே விளையாடிக்கிட்டு இருந்திருக்காரு. வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருந்த மகனை காணலையே அப்படின்னு தாய் மங்கை அக்கம் பக்கம் வீட்டார்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. மகன் மாயமானது கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா வீட்டுக்கு 10 அடி தொலைவுல இருக்கக்கூடிய அரண்வாயல் ஏரிக்கு போகக்கூடிய கால்வாய் வழித்தடத்துல ஒருவேளை சிறுவன் இருக்கானோன்னு பார்க்க போகும்போதுதான் சிறுவன் நீர்ல மூழ்கி உயிரிழந்ததை பார்த்த தாய் அலறி கதறி அழுதிருக்காங்க. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சிறுவன் உடலை மீட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த சம்பவம் தொடர்பா மணவாள நகர் காவல் நிலையத்துல போலீசாருக்கு புகார் கொடுத்திருக்காங்க. தகவல் தெரிஞ்சுக்கிட்டு சிறுவனோட உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. பிரேத பரிசோதனை முடிஞ்ச உடனே சிறுவன் உடலானது போலீசார் மூலமா உறவினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 10 வருஷங்களா தவமாய் காத்திருந்து பெத்தெடுத்த 3 வயது சிறுவன் நீர்ல மூழ்கி பலியானது அந்த கிராமத்தையே பெரும் சோகத்துல அழுத்தி இருக்கு.